بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن ثانيك هو الأبتر. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மதிமுகம் தொலைக்காட்சியில் குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்காக அரபு மொழியை எப்படி வாசிப்பது என்பதை கற்றுத்தருகிற நோக்கத்தில் இந்த பாடத்தை நம்ம நடத்தி வருகிறோம். நேற்றைய தினம் அந்த குறியீடுகளை பற்றி, அகர குறியீடு அதாவது மேல்கோடு, இகர குறியீடு கீழ்கோடு, உகர குறியீடு மேலே ஒரு சொலித்து போடக்கூடியது, அப்புறம் மெய் குறியீடு இயன்னா இக்கண்ணா, மெய் எழுத்துங்கிறாங்கல்ல, இயன்னா இக்கண்ணா இம்மண்ணா இத்தன்னான்னு வரக்கூடிய, அதாவது புள்ளி, இந்த புள்ளிக்கு பதில் புள்ளி வைப்போம், காணா போட்டு புள்ளி வச்சா அது இக்குன்னு படிச்சிருவோம்ல, அந்த மாதிரி இந்த இக்குன்னு படிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா அந்த காஃபை போட்டு அரை வட்டம் போடுவாங்க. இது வரைக்கும் நேற்று நம்ம படிச்சுட்டோம். இதுக்கடுத்து என்ன படிக்கணும்னு கேட்டால், அந்த சொற்கள் நீற்ற சொற்களும் சிலது இருக்க தானே செய்யும். அப்போ எல்லாமே கதவு மரம்னு வராது. என்ன வரும், மரியாதைன்னு எழுதுறாந்தா மானாரினாவெலாம் பிரச்சனை இல்லை, யாங்கிற நீட்டுது. இப்போ மரியாதை, அப்போ யாண்டு நீட்டும் போது நீட்டக்கூடிய சொற்களும் எழுத்துக்களும் சொற்களில் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆனாவை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆவண்ணாவை எப்படி தெரிகிறது. ஆவண்ணாவை தெரிஞ்சால் காவண்ணா மாவண்ணா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான். ஆனாவை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆவண்ணாண்டு எப்படி அதை வாசிப்பது, ஈனாவை தெரிஞ்சுக்கிட்டோம், நீட்டு ஈயண்ணாண்டு எப்படி வாசிக்கிறது, ஊனாவை தெரிஞ்சுக்கிட்டோம், ஊவண்ணாண்டு எப்படி நீட்டி வாசிக்கிறது. அது எப்படி வாசிக்கிறதுன்னு கேட்டால் ரொம்ப எளிமை தான் அரபியில். எப்படி எளிமைன்னு கேட்டால், இப்போ ஒரு பாங்கிறத எடுத்துக்கணும், பாவை போட்டுக்கிறோம், பா இருக்குல்ல, பேங்கிற எழுத்தை போட்டு மேலே ஒரு கோடை போட்டிங்க, அப்போ பா. இது பா இல்லை, பா குறில் விஷயம். இது நீட்டணும்னு சொன்னால் அதுக்கு ஒட்டி என்ன செய்யணும்டா, பின்னாடி ஒரு அலிஃபை சேர்க்கணும், சும்மா ஒரு அலிஃபு போடணும். அந்த அலிஃபுக்கு எந்த குறியீடும் கொடுக்கக்கூடாது. இந்த அலிஃபை போடுற அந்த அலிஃபுக்கு மேலே கோடு கீழே கோடெலாம் போட்டக்கூடாது. நீட்டுறதுக்குன்னு வந்துச்சின்னு சொன்னால் அதில் குறியீடு இருக்காது, ஆவண்ணா நீட்டி விட்றதுக்கு. அப்போ பாங்கிற எழுத்தை போட்டு பின்னாடி ஒரு கோடு மாதிரி சேர்த்து விட்டீங்கன்னா அது பாவண்ணா. பா தாங்கிற எழுத்தை போட்டு தாண்டு போட்டு தானாவும் போட்டுடணும், தானாவை போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு கோடை போட்டிங்கன்னா தா. சாங்கிற எழுத்து இருக்குது, இந்த சாங்கிற எழுத்து போட்டுட்டு தே மாதிரி எழுதி மேலே முன்னு புள்ளி வச்சு சாண்டு வருதில்ல, இந்த சாங்கிற எழுத்தை போட்டுவிட்டு என்ன செய்யணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு கோடு போட்டோம்னா இப்படி செங்குத்தா ஒரு கோடு போட்டோம்னா அது அலிஃபு, அது சா. ஜீம்ங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஜீம்ங்கிற எழுத்தில் ஜானா கிடச்சிரும், மேலே கோடு போட்டால் ஜானா. ஜாவண்ணாக்கிறதுக்கு என்ன செய்கிறது, அந்த ஜீமை போட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு அலிஃபு ஜா. அப்போ ஜானாவுன்னா அலிஃபு இல்லாமல் இருக்கும், ஜாவண்ணாண்டா பின்னாடி ஒரு அலிஃபு வந்துடும். மாவண்ணாண்டா அலிஃபு வரும், மானாண்டா அந்த அலிஃபு இருக்காது. மாவண்ணா எப்படி எழுதுவீங்க, மாவண்ணா எழுதுறதா மீமை போடணும், முதல்ல மானாவை எழுதிக்கிறணும், மாவண்ணா நீட்டுறதுக்கு ஒரு அலிஃபு சேர்த்து விட்றணும், மா. மீம் மேலே அலிஃபு கோடை போட்டு நீட்டி விட்ற கோடை போட்டிங்கன்னா மாண்டு என்ன செஞ்சிடறேன், நீட்டி ஒடியாந்துடும். இது எல்லா இடத்துக்கும் அப்படி தான். காணா லாமண்ணா லானா இருக்குது, லானாவுக்கு என்ன செய்வீங்க, லாமை போடுவீங்க, மேலே கோடை போடுவீங்க, லானாவாயிடுச்சு. இதை லாவண்ணா வாக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யணும், லான்னு நீட்டுறதா இருந்தால் ஒரு அலிஃபு பின்னாடி, லாமுக்கு அப்புறம் ஒரு அலிஃபை போட்டோம்னா லா, நீட்டுற எழுத்தாக மாறிக்கிறோம். அதே மாதிரி நூன்கிற எழுத்து இருக்குது, நூன். இந்த நூன்கிற எழுத்தில் மேலே கோடு போட்டால் நா, நாவண்ணாவுக்கு பின்னாடி ஒரு அலிஃபு போட்டுற வேண்டியது. அதாவது நாவண்ணாவுக்கு என்ன செய்யணும்னா, தமிழில் சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக, தமிழில் அப்படி தான் செய்கிறோம். ஆவண்ணா விட்டுட்டு மற்ற எழுத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ காணா போடுறோம்ல, காவண்ணாவுக்கு என்ன செய்கிறோம், ஒரு துணைக்கால் ஒன்று போடுறோம். அதே மாவண்ணாவுக்கு என்ன செய்கிறோம், மானாவை போட்டு அதுக்கு துணைக்கால் போடுறோம். அதே மாதிரி லானாவை போட்டு ஒரு துணைக்கால் போடுறோம். துணைக்கால் தான் இந்த அலிஃபுங்கிறது. துணை எழுத்துக்கிறோம்ல, கால் மாதிரி போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு பானா மாதிரி கவுத்தி போடுறோம்ல, அந்த மாதிரி உள்ளது தான் துணைக்கால்னு சொல்கிறது, அது துணை எழுத்து. அப்போ அந்த துணை எழுத்து போடுறதுக்கு பேராக அந்த அலிஃபை போடணும் அரபியில். எங்கெல்லாம் துணை எழுத்து போட்டு காவண்ணாண்டு நீட்டுறதுக்கு காணாவை போட்டு ஒரு துணை எழுத்து, லாவண்ணாவுக்கு லானா போட்டு ஒரு துணை எழுத்து, சாவண்ணாவுக்கு சானாவை போட்டு ஒரு துணை எழுத்து, வாவண்ணாவுக்கு வானாவை போட்டு ஒரு துணை எழுத்து. இப்படி போடுற மாதிரி அரபியில் சொல்கிறாங்க. வாவண்ணாவுக்கு என்ன செய்யணும்,
வானாவை போட்டு ஒரு அலிஃபு வாவண்ணா, மாவண்ணாவுக்கு மானாவை போட்டு ஒரு அலிஃபு மாவண்ணா, தாவண்ணாவுக்கு தானாவை போட்டு ஒரு அலிஃபு தாவண்ணா. அப்போ அந்த பின்னாடி அந்த எழுத்துக்கு அடுத்தாப்புல ஒரு நீட்டமாக அந்த எந்த குறியீடும் போடாமல் ஒன்றும் போடக்கூடாது, நீட்டுறதுக்கு உள்ளதுக்கு வர்றதுனால அது இல்லாட்டி அதில் கோடை போட்டிங்கன்னா அதுக்கு அந்த நீட்டுறதுக்கு வராது. அப்போ நீட்டுவதற்குள்ள இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அலிஃபுக்கு எந்த ஒரு அடையாள அந்த குறியீடுகள் ஒன்றும் கொடுக்காம ஒரு அலிஃபை போட்டு விட வேண்டும். இது வந்து அந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு முழுசாக அந்த ஆனா ஆவண்ணா இப்படி ஆகுது, பானா பாவண்ணா இப்படி ஆகுதுங்கிறது இந்த பேஜ் உங்களுக்கு காட்டுறாங்க. ஆ ஆ இந்த பேஜை பாருங்கள், அதில் எப்படி இருக்குது. முதல்ல எழுதியிருக்கிறது ஆ, ரெண்டாவது எழுதியிருக்கிறது ஆ, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், இதில் ஒரு அலிஃபு இருக்கிறது. அதுக்கடுத்து பா எழுதியிருக்கிறோம். பாவன்றது நெடில் இல்லாமல் குறில் பா, அது நீட்டுறதுக்கு என்ன செய்யணும், பின்னாடி ஒரு அலிஃபை சேர்த்துருவோம், சேர்த்தா பா. அதுக்கப்புறம் தானாக இருக்குது, இந்த அந்த இமேஜில் இருக்குது, நல்லா பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தானாக இருக்குது தா, மூணாவதாக பார்க்குறீங்களா. தாங்கிறதுல அதை நீட்டை என்ன செய்யணும், அதே தா தான் அடுத்து வரக்கூடியது, அதே தாவை போட்டு ஒரு கோடை மேலே ஏற்றி விட்டாங்க தா. அதே மாதிரி சாங்கிற எழுத்து இருக்குது அடுத்தபடியாக, அந்த சாங்கிறத வந்து சா அப்படின்னு படிக்கணும். சான்னு படிக்கிறதா இருந்தால் அந்த சாங்கிற எழுத்தை போட்டு மறுபடி போட்டு ஒரு அலிஃபு சா. அது அடுத்து வந்து ஜா போட்டிருக்கிறோம். ஜாங்கிற எழுத்து என்னது, ஜீமா போட்டு மேலே கோடு போட்டால் ஜா, அதாவது நீட்டாமல் குறியெல்லாம் சொல்லக்கூடியது ஜா. அதை நீட்டி சொல்வதாக இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு அலிஃபை சேர்க்கணும். அலிஃபை சேர்த்தா ஜா. ரெண்டு விஷயம் எனக்கு கவனி, சேர்க்கும்போது என்ன போயிடுது பாருங்கள், அந்த வயிறு போயிடும். ஜாங்கிறதுல வந்து ஏற்கனவே அந்த எழுதுகிற முறையை சொல்லி தந்தோம்ல, இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் விளங்கும். அதில் என்ன வருது, ஜா என்பது வர்றா இருந்தால் ஜீமை போட்டுருணும், அலிஃபை துண்டாக எழுத முடியாது, சேர்த்தான எழுது சட்டப்படி சேர்த்து எழுதுறதா இருந்தால் அந்த ஜீமுக்குள்ளே கீழே உள்ள அந்த அடி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அந்த மண்டையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அலிஃபை அப்படி சேர்த்துடணும் ஜா. இதே மாதிரி தான் ஹாங்கிறது, இந்த ஹேங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஹேங்கிற எழுத்துல மேலே ஒரு கோடை போட்டிருக்கிறோம் ஹா. அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், அதே எழுத்து அதை மறுபடியும் எழுதியிருக்கிறோம். எழுதும்போது அந்த வயிறை கீழே இருக்குள்ள வளைவு அதை வந்து கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணி விட்டுட்டு மேலே உள்ள பாதியை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு ஒரு அலிஃபை அப்படி சேர்த்து விட்டுறோம். இது ஹா, இது ஹா. அடுத்து உள்ளது ஹா ஹா, அடுத்து உள்ளது தா தா, அடுத்து உள்ளது தா தா, அடுத்து உள்ளது ரா ரா. இதே மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறங்க. அப்போ எல்லா எழுத்துலையுமே ஜோடி ஜோடியாக போட்டிருக்கோம் அந்த பேஜில் வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நீட்டாமல் எப்படி வாசிக்கிறதுக்கு எப்படி வருது, நீட்டுறதுன்னா என்ன, ஆவண்ணா நீட்டுறது தான், ஈயண்ணா ஒவ்வொன்னாக்குன்னு வரல. அதாவது அந்த ஆகாரம்னு சொல்கிறாங்கல்ல, ஆகாரம்னா ஆவண்ணான்னு அர்த்தம், அகரம்னா ஆனான்னு அர்த்தம், ஆகாரம்னா ஆவண்ணா காவண்ணா மாவண்ணா தாவண்ணா சாவண்ணான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீட்டி நீட்டி வாசிக்கிறதுக்கு பேர் தான் ஆகாரம்பாங்க. இது வந்து ஆகார குறியீடு. ஆகார குறியீடுக்கு என்ன செய்யணும், நெடில் எழுத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டும். அலிஃபுக்கு எந்த ஒரு குறியீடும் கொடுக்கக்கூடாது. முந்தின எழுத்துக்கு வந்து மேலே கூட ஆனாவுடைய குறியீடை கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஆவண்ணா லாவண்ணா மாவண்ணா நாவண்ணான்னு சொல்லி இந்த பேஜில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்களே வாசித்து பார்க்கணும். வாசித்து பார்த்தீங்கன்னா நீட்டி நீட்டி படிக்கிறதுக்காக இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது ஆனாவை வந்து ஆவண்ணா வாக்கிட்டோம், இது ஒரு பாடமாச்சு. ஆனா ஆவண்ணா, ஈனாவும் தெரிஞ்சு போச்சு நமக்கு. அடுத்து என்ன தெரியணும், ஈயண்ணா. ஈயண்ணா என்ன, ஈனாவே என்னால் நீட்டி சொல்கிறது. அதாவது இதுன்னு சொன்னால் நீட்டாமல் சொல்கிறோம், ஈட்டின்னு சொன்னால் நீட்டி சொல்கிறோம். இது ஈனா அது ஈயண்ணா, சரியா. அப்போ ஈயண்ணா ஈன்று நீட்டி சொல்வதுக்கு அரபில் என்ன செய்வது என்று கேட்டிங்கன்னா, மீமுல இருந்து அலிஃபிலேருந்து ஈயண்ணா போட வேண்டியிருக்கு. அலிஃபை வச்சுக்கிறோமே, அலிஃபை வைத்துக்கொள்கிறோம். அலிஃபை வந்து ஈயண்ணாவை இப்போ ஆக்கணும். முதல்ல ஈனா வாக்குங்க, அலிஃபை போட்டு அதை ஈனா வாக்கு என்ன செய்யணும், அலிஃபை போடணும், கீழே ஒரு கோடு ஈனா. இப்போ ஈயண்ணாண்டு ஆக்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த யாண்டு ஒரு எழுத்து படிச்சிருக்கோம்ல, யா ஏ, அந்த எழுத்தை பக்கத்தில் வச்சு அந்த ஏக்கு ஒரு சுக்கூன் போடணும். இதில் ஆண்டு நீட்டுறதுக்கு இந்த குறியீடு கொடுக்கக்கூடாது. ஈண்டு நீட்டி விட்றதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஏயை போட்டு அந்த ஏக்கு சுக்கூன், இந்த பாதி வட்டம் அதில் சின்ன முட்டை அதை வைக்கணும். வச்சிங்கன்னா அலிஃபு மட்டும் போட்டிங்கன்னா
கீழே கோடு போட்டால் இ. அலிஃபு பக்கத்தில் ஏயை போட்டு அதுக்கு ஒரு சுக்குனை போட்டிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஈ. எல்லாத்துக்குமே இந்த ஏ தான் போடணும். இந்த ஈ அதாவது ஈகாரமாக நீட்டுறதுக்கு, அதாவது ஆகாரமாக நீட்டுறதுக்கு வந்து அலிஃபு போடணும். ஆவண்ணா மாவண்ணா அதுக்கு அலிஃபு போடணும். ஈஎன்னா பிஎன்னா தீஎன்னா சிஎன்னா போடுவதற்கு ஏ போடணும். ஏங்கிறது ஏன்னா இங்கிலீஷ் ஏ இல்லை, ஏங்கிற எழுத்து 2 புள்ளி கீழே இருக்கும்ல, அந்த ஏ எழுத்தை போடணும். அந்த ஏ எழுத்தை போட்டு அதுக்கு சுக்குன்னு வைக்கணும். அப்போ முதல்ல ஈஎன்னாவுக்கு முன்னாடி ஈனா எழுதிட்டு தான் ஈஎன்னா வாக்கணும். முதல்ல என்ன செய்யணும், ஈனாவை எழுதிக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உதாரணமாக லீ என்னா போட வேண்டியிருக்கு. லீ என்னாவுக்கு என்ன செய்யணும், முதல்ல லாமை எடுக்கணும். லாமை எடுத்து அதை லீனாவை ஆக்கணும். லாமை போட்டு லீனாவை எப்படி ஆகும், கீழே கோடு போட்டால் லீனாவாயிரும். லாமுங்கிற எழுத்து போடுறோம், ஒரு குறியும் போடலை, லாம். அந்த லாமுக்கு கீழே கோடை போட்டால் லீ. லீ தான், லீ இல்லை. லீன்னு வர்றதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் ஒரு யாவை எழுதி, யாங்கிற எழுத்தை எழுதி அதில் ஒரு சுக்குனை கொடுத்துடணும். கொடுத்தா இது ரெண்டும் சேர்ந்து லீ. அந்த ஏ இல்லட்டா லீ, அந்த ஏயும் சேர்த்துட்டோம்னு சொன்னால் லீ. அதே மாதிரி தீ பிடிச்சி இடத்துல தீன்னு எழுத சொல்கிறோம். அப்போ தீன்னு எழுதுறதா என்ன செய்யணும், அந்த தாங்கிற எழுத்தை எழுதி அதை முதல்ல தீனாவாக்கணும். தீனாவாக்க என்ன செய்யணும், கீழே கோடை போடணும். தீ தே மாதிரி போட்டு கீழே கோடு போட்டால் தீ கிடையாது, தீ. அதை நீட்டி சொல்ல வேண்டியிருக்கு. தீனா போட்டு இப்படி மேலே சுழிச்சு விட்றோம்ல, மீனா போட்டு மேலே இப்படி சைஸாக உழைச்சி விட்றோம்ல, அந்த இடத்துல இந்த ஏ நிற்கும், இந்த யாங்கிற எழுத்து நிற்கும். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார், மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையது அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442763341. தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி திருச்சி மாநகரின் இதய பகுதியான மத்திய பேருந்து நிலையத்தையொட்டி 300 மீட்டர் இடைவெளியில், ரயில்வே ஜங்ஷன் வெறும் 500 மீட்டர் தூரத்தில், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் என சுற்றிலும் அனைத்து வசதிகளும் நிறைந்த அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி லக்ஸரி அபார்ட்மெண்ட். 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஃபிளாட்ஸ் விற்பனைக்கு தயாராக உள்ளது. விரைந்து புக் பண்ணவும். குறைந்த அளவு ஃபிளாட்களே உள்ளன. தொடர்புக்கு நசீர் ஹுசைன் 9952683888. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். அப்போ மீன் எழுத வேண்டியிருக்கு. மீ எழுதுறா இருந்தால் என்ன செய்வோம், மீமை போடுவோம், கீழே கோடை போடுவோம். இது மீ பத்தாமல் என்ன செய்யறோம்னா மீ
மீது, மீதம் அப்படி எழுத வேண்டியிருக்கு. அப்போ மீதம்னு எழுதுறதா செய்யணும், மீமை போட்டு கீழே கோடு போடணும். அது நீட்டுறதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஏயை போடணும், சுக்குன் போடணும். மீ தம், தானா போடணும், மேலே தால் போட்டு மேலே கோடு, அப்புறம் மீமை போட்டு அது ஒரு சுக்குன், மீதம். ஏயை சேர்க்கலட்டா மிதம், அந்த ஏயை போட்டு சுக்குன் போட்டால் மீதம். நீதின்னு எழுத வேண்டியிருக்கு. நிதி, நிதின்னு எழுதுகிறோம். முதல்ல நிதி என்ன செய்வோம், நூனை போடுவோம், கீழே கோடாக போடுவோம், நீனாவாயிடுச்சு. அப்புறம் தீனா எழுதணும். தீனாவுக்கு தாளை தேய் ஒன்று போடுறீங்க, தாளை போட்டுக்கிட்டோம், கீழே கோடு போடுறோம், நீ தி நிதி. அதை நீதின்னு சொல்ல நினைக்கிறோம். என்ன செய்யணும், அதே எழுத்துக்கள் நடுவில் ஒரு ஏ சொருவிக்கிறங்க, நூனை போட்டு கீழே போடுங்க, நீனாவாயிடுச்சு. நீ என்னவாக்க என்ன செய்யணும், ஒரு ஏயை போய் சேருங்க, அதுக்கு ஒரு சுக்குனை போடுங்க. சுக்குன்னா அந்த அரைவட்டம் அல்லது சின்னதாக முழு சின்ன சைஸில் முழு ரவுண்டும் போடலாம் சின்னதாக. அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இது ரெண்டும் சேர்ந்து என்னவாயிரும், நீ வழங்குதா. ஆனாண்ட அகரம், ஆவண்ணாண்ட ஆகாரம், ஈனாண்ட இகரம், ஈகாரம், ஈயனாண்ட ஈகாரம், ஊனாண்ட ஊகரம், ஊவனாண்ட ஊகாரம், ஐயனாண்ட ஐகாரம், ஓனாண்டா என்ன செய்யுது, அப்படி அவுகாரம்னு அப்படி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த பேஜில் பாருங்கள், உங்களுக்கு 2 படம் இப்படி காட்டுறோம். இந்த 2 படத்தில் வந்து இந்த மீ என்பது எப்படி மீண்டு மாறுதுன்னு பாருங்கள். முதல்ல போட்டிருக்கிற எழுத்து மீ, அதாவது குரில். 2வது போட்டிருக்கிறது மீ, அது என்ன வேறுபாடு வந்திருக்குது, இந்த மீங்கிற எழுத்துக்கோடு சேர்த்து ஒரு யாவை போட்டிருக்கிறோம், அந்த யாவுக்கு ஒரு சுக்குனை கொடுத்துருக்குறோம். இது 2ம் சேர்ந்து ஒரு எழுத்தாக மாறி போச்சு. 2ம் சேர்த்து 2 எழுத்து அரபியில் இருக்குது. தமிழுக்கு என்ன ஆயிரும்னா 2ம் சேர்ந்து மீ என்ன மீ. அடுத்து 2வது போட்டிருக்கோம் பாருங்க, லீ போட்டிருக்கோம். லீ, லீனா நெடில் இல்லாமல் லீனா. அந்த லீனாவை லீயனாவுக்கு என்ன செய்யணும், பக்கத்தில் ஏ போட்டு சுக்குன் போட்டாங்களா, இது லீ. அதுக்கடுத்து சி, சி போட்டு காட்டுறோம். சிக்கு என்ன செய்கிறோம், சீனை போட்டு கீழே கோடு போடுறோம். சி, சீண்டாக்க என்ன செய்யணும், ஒரு ஏயை போடுறோம், ஒரு சுக்குனை போடுறோம். இந்த பேஜில் பூராவுமே சி சி, கி கி, வி வி, ஜி ஜி, அந்த மாதிரி என்ன இருக்குது, அந்த எழுத்துக்களை வந்து நீட்டி வாசிக்கிறது. அதாவது இகரத்தை நீட்டி வாசிப்பது, அகரத்தை நீட்டி வாசிக்கிறதுக்கு அலிஃபு, மேலே ஆ பா தான் நீட்டுவதற்கு எழுத்துக்கு பின்னாடி அலிஃபு. இகரத்தை நீட்டி வாசிக்கிறதுக்கு எழுத்துக்கு பின்னாடி யாங்கிற எழுத்தை போட்டு அது சுக்குன்னு வச்சிடணும், மெய் எழுத்து ஆக்கிடணும். அப்படி செஞ்சால் அது வந்து உள்ளது. அந்த மாதிரி உள்ள எழுத்து பூரா காட்டுருங்க. இ பி பி, தி தீன்னு இந்த பேஜில் வந்து உங்களுக்கு அந்த பேஜ் அப்படி பார்த்துக்கிறங்க. இதில் உள்ளபடி என்ன செய்யணும், நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து சொல்லி சொல்லி பார்க்கணும். முதல்ல உள்ளது வந்து இ, அதான் ஆனாவுக்கு பதிலாக இ. அப்புறமேல் 2வது உள்ளது ஈ, அதில் ஈனாவையும் போட்டு ஒரு சுக்குன்னு வச்ச ஏயும் போட்டோம். அடுத்து உள்ளது பி, முதல் எழுத்து பி, பீனாவும் போட்டுவிட்டோம், ஒரு யாவுக்கு சுக்குன்னு வச்சுவிட்டோம். அடுத்து தி, ஈனாவை போட்டு கீழே கொடு போட்டோம். அப்புறம் என்ன செய்கிறோம்னா தீ என்ன ஆக்குறதுக்காக வேண்டி அதே மாதிரி எழுதி ஒரு ஏயை போட்டு இப்படி சுக்குன்னு போட்டுரும். தீ, சி சி, ஜி ஜி, ஜீனாவை போடுறோம். அப்புறம் அதில் ஏஐ சேர்க்க, அது ஏஐ சேர்க்கும் வளைவு போயிடும். ஏஐ சேர்க்கும் ஒரு ஏஐ இப்படி சேர்த்து கீழே 2 புள்ளி வச்சு, கீழே 2 புள்ளி வச்சு ஏஐ போட்டு ஒரு ரவுண்டு போட்டோம்னா ஜி. அது இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம நெடில் எழுத்து 3ஐயும் விளங்கிக்கணும். நெடில் எழுத்தையும் குறில் எழுத்தை விளங்கின மாதிரி நெடில் எழுத்து என்ன செய்யணும், விளங்கிக்கணும். ஆனால் ஆவண்ணா படித்தாச்சு, ஆனா படிச்சுட்டோம், ஆவண்ணா படிச்சுட்டோம், ஈனா படிச்சுட்டோம், ஈயண்ணா படிச்சுட்டோம், ஊனா படிச்சிருக்கோம் முன்னாடியே, ஊவண்ணா இப்போ படிக்கணும். சரியா? ஊகார குறியீடு. ஊவண்ணா என்னது, ஊன்னா ஊகர குறியீடு. ஊவண்ணான்னு சொன்னால் ஊகாரம். ஊகாரம்னா மூவண்ணா, தூவண்ணா, நூவண்ணா, சூவண்ணா, லூவண்ணா இப்படி படிக்கணும்ல. அந்த மாதிரி சொல்கிற உச்சரிப்புக்கு பேர் தான் ஊகாரம்னு சொல்லுவாங்க. அந்த ஊகார குறியீடுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு இதுக்கு வந்து ஒரு வாவை சேர்க்கணும். அதில் ஏ சேர்த்த மாதிரி என்ன செய்யணும், வாவை சேர்க்கணும். வாவை சேர்த்து முன்னாடி உள்ள எழுத்துக்கு அந்த முதல்ல ஊனாவை ஆக்கிக்கிறணும். ஊனாவை ஆக்கிட்டு தான் ஊவண்ணா ஆக்க முடியும். உதாரணமாக பாங்கிற எழுத்து இருக்குது, அதை பூனாவாக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யணும், முதல்ல பாவை போடணும், அப்படி சுழிச்சு விடணும், பூனாவாயிடுச்சு. இப்போ வந்து நீட்டணும். இப்போ எப்படி நீட்டணும், ஊகாரமாக நீட்டணும். பாண்டு நீட்டாமல், பீண்டு நீட்டாமல், பூண்டு நீட்ட வேண்டியிருக்கு. அப்படி நீட்டுவதாக இருந்தால்
பாவை போட்டு மேலே ஒரு சுழிச்சு விட்டு பூவாக்கிட்டு ஒரு வாவை போடுங்க. வாவுக்கு ஒரு சுக்குனை போடுங்க. அது ரெண்டையும் சேர்த்து பூன்னு படிக்கக்கூடாது. அரபியில் நீட்டுவதற்கு ஒரு இடத்துல பூன்னு தான் வருது பார்த்தீங்கன்னா. அப்படி வராமல் என்ன செய்யணும், இந்த அதுக்கு முன்னே ஊனாவுக்கு அப்புறம் அந்த வாவு வரும்போது ரெண்டையும் சேர்த்து ஒரு எழுத்து ஆக்கி போடுங்க, பூ. அதே மாதிரி வந்து ஒரு லானா இருக்குது, லாம் இருக்குது, அது லூ ஆக்க வேண்டியிருக்கு, லூ ஒன்றா ஆக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யணும், முதல்ல லூனா போடணும். லாமை போட்டு மேலே ஒரு சுழிச்சிருங்க. ஃபஸ்ட்டு லூ போட்டாச்சு. இப்போ நீட்டணும். நீட்டை என்ன செய்யணும், லூனாவை போட்டுவிட்டு ஒரு வாவை போட்டு ஒரு சுக்கணும், லூ. அதெல்லாம் அந்த படத்தில் உங்களுக்கு காட்டுறாங்க. ஊ ஊ ஊக்கு என்ன செய்வோம், வாவு போடுவோம், அதுக்கு மேலே ஒரு பேச போடுவோம், ஊனாவாயிடுச்சு. ஊன்னு நீட்டுறா இருந்தால் இன்னொரு வாவை போடுவோம், அதுக்கு சுக்குனை போடுவோம், ஊ ஊ. அந்த படத்தில் உங்களுக்கு தெரியுதா, அது மாதிரி பார்த்துக்கிறங்க. அப்புறம் வந்து கு கூ, அப்போ முதல்ல கூணாவை போடணும். கூணாவுக்கு என்ன செய்யணும், காஃபை போட்டு அப்படி ஒரு இது மாதிரி போட்டு விட்டுறணும். அது போட்டால் கூணாவாகி போயிடும். கூணாவுக்கு பிறகு கூவண்ணாவுக்கு என்ன செய்யணும், கூறினான், கூறினான்னு சொல்ல வேண்டியிருக்கு. அது என்ன செய்ய, இப்போ கூறினான் நீங்களே இப்போ கற்பனை எழுதலாம். எப்படி எழுதலாம், கூறினான். முதல்ல கூணாவை போடணும், கூவண்ணா இப்போ ஆக்கணும். கூவண்ணா எப்படி ஆக்குறது, ஒரு வாவை போட்டு ஒரு சுக்குனை போடணும், ரெண்டும் சேர்ந்தவுடனே கூ. அப்புறம் கூறினான், ரீனா. ரீனாவுக்கு என்ன செய்யணும், அந்த ராங்கிற எழுத்தை போடணும், கீழே கோடை போடணும், கூறி வந்துருச்சு. அப்புறம் நான், இந்த நானா வரவும் நாவண்ணா வருது, முதல்ல நானாவை போடணும், நானாவுக்கு நூனை போட்டு மேலே கோடை போடணும், நான் வந்துருச்சு. இப்போ நீட்டணும், ஒரு அழிப்பை போடணும், நான். அப்புறம் இன்னுக்கு பொருத்தமான எழுத்து நூனு தான், நூனை போடணும், ஒரு சுக்குன். அப்போ கூறி நான், இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நீட்டுறோம். கூறி நான் என்பதில் வந்து கூணாவை கூவண்ணாவாக்கி பேசுகிறோம், நானாவை நாவண்ணாவாக்கி பேசுகிறோம். இப்படி பேச நினச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டு எழுத்து கூடிக்கிறது. இப்போ குறினன் அப்படின்னு எழுதினீங்கன்னா இந்த வாவையும் எழுத்துன்னு அழிவையும் எடுத்து போடணும். நீட்டி சொல்கிறதா இருந்தால் அந்த காவுக்கு கூ போட்டு ஒரு வாவு போட்டோம்னா அந்த வாவுக்கு சுக்குன் வேற போடணும். அப்படி போட்டால் கூ, ராவுக்கு கிட்ட கீழே போட்டால் ரீ. அப்போ நான் சொல்கிறா இருந்தால் வெறுமனே நான் சொல்கிறோன்னு வைங்களேன், நான் என்று எழுத வேண்டியிருக்குது. நான், நாம் இப்படி எழுத வேண்டியிருக்கு. எப்படி எழுதுறது, முதல்ல நானாவை போடுங்க. நானா எப்படி போடுவீங்க, நூன்கிற எழுத்தை போடுங்க, மேலே கோடை போடுங்க, நாவாயிடுச்சு. இப்போ நாவாக்குங்க, ஒரு கோடை போடுங்க, இந்த செங்குத்தா கோடு அழிவு. நான். இம்முக்கு என்ன செய்யணும், மீமை போடுங்க, ஒரு சுக்குனை போடுங்க, நாம். நான் இம் நாம். இப்போ இந்த அழிப்பை வெட்டிட்டீங்க, நம். நான் என்று எழுத வேண்டி இருக்கிறது. அப்போ நான் எழுத அதே மாதிரி தான், நானாவை போட்டு நீட்டி விடணும், நான். நூனை போட்டு சுக்குன் போடணும், இன். அந்த மாதிரி நீட்டு எழுத்து நிறைய இருக்குதுல்ல, இந்த மாதிரி எழுத எழுதி பழகணும். நீங்கள் நீட்டுலாம் என்னென்ன சொல்லு வருது, அது மாதிரி நாடுலாம் வராது, இந்த டூனா கிடையாதுல்ல. எந்த மாதிரி சொல்லு வந்து நம்மள்கிட்ட அரபியில் இருக்குதோ அந்த சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை கண்டுபிடிச்சி வைத்துக்கொண்டு அதை என்ன செய்யணும், அவன் இவன் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி என்ன செய்யுது, ஆதி. ஆடுன்னு எழுத முடியாது, ஆடு டூனா கிடையாதுல்ல. ஆதி, ஆதி மூலம், ஆதி மூலம்னு இப்போ எழுதுங்க பார்ப்போம். ஆதி மூலம். என்ன செய்யணும், ஆதி ஆவண்ணா வருது. ஆவண்ணாக்கு என்ன செய்யணும், முதல்ல ஆணாவை போடணும். ஆணாவை போட என்ன செய்யணும், அழிப்பை போட்டு மேலே ஒரு கோடு, ஆணாவை போட்டுக்கிட்டோம். ஆணாவை போட்டுட்டு ஆவண்ணாவாக்கு இன்னொரு அழிப்பு சுமதிக்கு போடுங்க, ஆ வச்சு ஆவண்ணா வச்சு. அப்புறம் தீனா. தீனாவுக்கு என்ன வரும், அந்த தேங்கிற எழுத்தை போடணும், கீழே கோடு போடணும், ஆ தி, ஆதி. அதில் தேய்க்கு பதிலாக தாளை கூட போட்டுருங்க. ஆதின்னு மென்மையாக தானே உச்சரிக்கிறோம், தாளை கூட போடலாம். ஆவண்ணை தாளை போட்டு கீழே கோடு போடுங்க, ஆதி. மூலம், முளம் இல்லை, மூலம். மூலம்னு சொல்கிறாங்க என்ன செய்யணும், மீமை போட்டு முதல்ல மூணா போட்டுடணும். மூணா எழுதுறதுக்கு முன்னாடி மூணா எழுதி போடணும். மூணாவை போட்டுவிட்டு நீட்டுறதுக்கு என்ன செய்யணும், ஊண்டு நீட்டுறதுக்கு வந்து வாவு சேர்க்கணும்ல. ஆண்டு நீட்டுறதுக்கு அழிவு சேர்க்கணும், ஊண்டு நீட்டுறதுக்கு வாவை சேர்க்கணும், சுக்குன் வச்ச வாவு. ஈண்டு நீட்டுறதுக்கு வந்து சுக்குன் வச்ச ஏ சேர்க்கணும். அப்போ மூலம் மீம் போட்டு மூணா போட்டுடணும், வாவு போட்டு சுக்குன் போட்டுடணும், ரெண்டும் சேர்ந்து மூவண்ணா. அப்புறம் லம்முக்கு லானா போடணும், லாம் போட்டு மேலே கோடு லானா. அப்புறம் இமண்ணா போடணும், மீமை போட்டு மேலே ஒரு ஆறு, மூலம். எல்லாம் சேர்த்தா ஆதி மூலம். எதையும் நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த இவ்வளவும் தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் அனைத்தும் எழுதிடலாம். அதாவது உங்களுக்கு ஆனா அவண்ணா ஈனா ஈனா ஊனா ஊனா இவ்வளோ வந்துவிடுச்சு. இவ்வளோ வந்துட்ட பிறகு
உங்களுக்கு இதுக்குள்ளே எல்லா சொல்லுமே இருக்கும், இதுக்குள்ளே அனைத்து சொற்களுமே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா இது வந்து ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிற விஷயம், அரபியில் வந்து இப்போ தமிழில் ஆனா படிச்சிட்டிங்கல்ல, ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா ஊனா வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஏனா இருக்குது, ஏனாண்டு வளர்த்துருக்கு ஆனாவில் ஏனாண்டா. அதே மாதிரி வேறு சொல்ல சொல்வதாக இருந்தால் கானாவில் கேனா, மானாவில் மேனா, லானாவில் லேனா, அது மாதிரி ஏனா மாதிரி உள்ளது. அதாவது எதுங்கிறோம்ல, எதுங்கிறோம். அது மாதிரி கெட்டின்னு கேனா போடுறீங்க கே, இது மாதிரி உள்ளது சொல்லுங்கதா. வெட்டி வேணான்னு போடுறீங்க வெட்டின்னு. இந்த மாதிரி வெந்ததுன்னு வேணா போடுறீங்கல்ல, அந்த மாதிரி வேணாண்டு வேணா கேனா தேனான்றதுக்குள்ள இந்த உச்சரிப்பு அரபியில் கிடையாது. அரபியில் எது கிடையாது? ஆனா அவன்னா ஈனா, ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னாவோட முடிஞ்சிருச்சு. ஐயன்னா ஒன்று வரும், முதல் சொல்லிட்டோம் 2 எழுத்து. ஏனா வருமானு கேட்டால் வராது. ஏனின்னு அரபியில் எழுத இயலாது. இப்போ ஏனின்னு எழுதணும்னு வைங்களேன், யனின்னு எழுதலாம், இல்லை யானின்னு எழுதலாம். என்ன செய்ய முடியாது? ஏனின்னு எழுத முடியாது. அப்போ உதாரணமாக வந்து நீங்கள் இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ எளிவை விளைங்கிறதுக்காக வேண்டி. உதாரணமாக அந்த பாகிஸ்தானுக்கு பிறந்த மாதிரி பெனாசிர்னு இருந்தாங்க. இந்த பெனாசிரை வந்து நீங்கள் உடனே கண்டுபிடிச்சலாம் இது அரபி இல்லைன்னு. ஏன் இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு அரபி இலக்கணம்லாம் தெரிய வேண்டியதில்லை. இந்த பேண்டு ஆரம்பிக்காது அரபியில் பனாசிர்னு வரும், இல்லாட்டி பினாசிர்னு வரும், இல்லை புனாசிர்னு வரும். என்ன வராது? பெனாசிர்னு வராது. ஏன்? பேங்கிறது இந்த அந்த மாதிரி இந்த கிராஸாக வாசிக்கிறது இருக்குல்ல, ஏன்னா ஏஎன்னாங்கிற ஒரு விஷயமே என்ன இல்லை அரபியில் கிடையாது. ஓனான் இருக்கா? ஊர்வன் எழுத முடியாது அரபியில், ஓனா கிடையாது. எப்படி எழுதுனே? வருவன் எழுதலாம், இல்லாட்டி உருவன் எழுதலாம். ஓனாக்கு என்ன எழுதுவீங்க? வாவை போட்டு மேலே கோடு போட்டால் வானா, வாவை போட்டு கீழே கோடு போட்டால் வீணா, வாவை போட்டு இப்படி சுழிச்சு விட்டிங்கன்னா ஊனான்னு ஆயிடுது. அப்போ இப்படி சுக்குன்னு போட்டால் இவ்வண்ணாவும் ஆகிடுது. 4 தான் இருக்குது. அப்புறம் அல்லது நீட்டி விட்டிங்கன்னா வாவண்ணா வீயன்னா ஊவண்ணாண்டு வரும். ஓனா எப்படி வரும்? ஆனால் ஒன்றா தொகுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏனா என்ன கிடையாது, ஓனா ஓவண்ணா கிடையாது. அதே நேரத்தில் ஐயண்ணா இருக்குது, அவ்வண்ணா இருக்குது. அது எப்படின்னா 2 எழுத்து சேர்த்து ஒரு எழுத்து ஆக்குறது. அவ்வண்ணாக்கு என்ன செய்யணும்? அவ்வண்ணாண்டு போடுறதுக்கு ஒரு ஆனாவை போடணும். இவ்வுக்கு வாவை போட்டு இப்படி சுக்குன அவ்வு, மீன் போட்டு மவ்வு. அதாவது ஆனாவை போட்டு விட்டு வாவை போட்டு சுக்குன்னு போட்டால் அவ்வுண்டு ஆயிரும், மவ்வுண்டு ஆயிரும், கவ்வுண்டு ஆயிரும். கவ் தவ் மவ் சவ் இப்படி சொல்லுவதாக இருக்கும். அதான் அவுங்கிறது தானே, அவ்வண்ணா தானே. அது மாதிரி அவ்வண்ணா வரும், அவ்வண்ணாங்கிறது வரும், ஐயண்ணாங்கிறது வரும். அப்போ எது இல்லை? அதாவது ஏனா ஏஎன்னாங்கிறது கிடையாது, அது மாதிரி ஓனா ஓவன்னா கிடையாது. இந்த 4ங்க எனக்கு அரபியில் வந்து வராது. அரபியில் எந்த ஒரு சொல்லும் இப்படி இருக்காது. அதனால் நமக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சு போச்சு. எந்த வேண்டாலும் என்ன செஞ்சிடலாம், அவ்வண்ணாவில் இருந்து அவ்வண்ணாவுடைய ஔவையார்னு எழுத வேண்டியிருக்கு. ஔவையாருக்கு என்ன எழுதுவோம்? ஔவையார். ஆனாவுக்கு அலிஃபை போட்டுருங்க. அலிஃபை போட்டு முதல்ல ஆனாவாக்கிருங்க. ஆனாவாக்கு என்ன செய்யணும்? மேலே கோடு ஆனா போட்டிங்க. அப்புறம் இவ்வண்ணா, ஔவைன்னு வருதுல்ல, இவ்வண்ணாவுக்கு வானாவை போடணும், வாவு போடணும், ஒரு சுக்கூன் போடணும், ஆ இவ் இவ்வண்ணா வச்சு. அப்புறம் வந்து வையண்ணா போடணும், அவ்வை. வையண்ணாக்கு என்ன செய்யணும்? வானாவை போடணும், வானாவை போட்டு ஒரு ஏ போட்டு ஒரு சுக்கூன் போடணும், வை வா இ வை அவ்வை. அப்புறம் யாருக்கு என்ன செய்யணும்? யானாவை போடணும், மேலே கோடு. அப்புறம் ஒரு கோடை நீட்டி விடணும், யாவண்ணா வாயிடணும். அப்புறம் ராண ரேயை போடணும், ஒரு சுக்கூன் போடணும், ஔவையார். அப்போ அவ்வண்ணாவெலாம் வரத்தான் செய்யுது. அவ்வண்ணா எப்படி வரும்? அவ்வண்ணாவும் ஐயண்ணாவும் எப்படி வரும்னு கேட்டால், இந்த வாவு வந்து 2 குறியீடுக்கு வருது, நல்லா விளங்கிக்கணும். அதாவது ஊ பூ என்று நீட்டுவதற்கும் இந்த வாவு வருது. அதே நேரத்தில் அவ்வு பவுன்னு வருவதுக்கும் வருது. எதை வச்சு வித்தியாசப்படுத்தணும்னு கேட்டால், அந்த அலிஃபுக்கு இந்த ஊனா குறியீடு இருக்குல்ல, ஊனா குறியீடு போட்டு வாவு போட்டிங்கன்னா ஊ, அலிஃபுக்கு ஆனா குறியீடு போட்டு வாவு போட்டிங்கன்னா அவு. ஒரு அலிஃபு இருக்குது, அந்த அலிஃபுக்கு ஊனா குறியீடு போடுறீங்க. ஊனா குறியீடு போட்டிங்கன்னு சொன்னால் என்னவாயிரும்? அதுக்கப்புறம் அந்த வாவு போட்டு சுக்குன்னு போட்டிங்கன்னா ஊண்டாயிரும். இந்த வாவுக்கு அந்த பேஸ் அந்த ஊனா குறியீடு இருந்தால் தான் ஊகாரத்துக்கு வரும். இதே எழுத்தை வந்து
அவ்வுண்டாக்க நினச்சோம்னு சொன்னால் ஆனா எழுதிடணும். முதல்ல ஆனாவை எழுதிட்டு இவு போடணும். ஊவண்ணாக்கு வந்து ஊனாவை எழுதிட்டு இவு போடணும். அதுக்கு தான் ஆனாவை எழுதிக்கிறேன்னு சொன்னது. ஈயண்ணா போட நினச்சிங்கன்னா, அதுக்கு ஐயண்ணா போட நினச்சிங்கன்னா முதல்ல ஆனாவை போடுங்க, அப்புறமேல் கொண்டு போச்சு ஏயை போடுங்க. கை எழுத வேண்டியிருக்கு. கைன்னு எழுதுவதாக இருந்தால் முதல்ல காணாவை போடணும். காணாண்டா காஃபை போடணும், மேலே கோடை போடணும். கை ஈயண்ணா வேணும். இப்போ ஈயண்ணாக்கு என்ன செய்யணும், ஒரு ஏங்கிற எழுத்தை போட்டு அதில் ஒரு முட்டை மாதிரி ஒரு வளைவு மாதிரி போட்டிங்கன்னா, சுக்குன்னு போட்டிங்கன்னா கை. தமிழில் கைன்னு ஒரு எழுத்து, அரபியில் கை என்பது கை. அப்படி வர்ற மாதிரி எழுதிக்கணும். அப்போ இந்த உங்களுக்கு என்னென்னு கேட்டால், எல்லா குறியீடுகளை பற்றிய பாடத்தை நம்ம பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதில் வச்சுக்கிட்டு பெரும்பாலான வார்த்தைகளை உங்களால் வந்து சொல்லிவிட முடியும். அடுத்து படிக்க வேண்டிய இன்னும் சில குறியீடுகள் இருக்கிறது. அந்த குறியீடுலையும் அது சும்மா 2-3 தான் இருக்கிறது. அதை படித்து முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் டைரெக்டாக குரானுக்கு போயிடலாம். குரானே உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு விட்டு நீங்கள் படித்த பாடத்தின் பிரகாரம் நாங்கள் வாசி காட்டுவோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து வாசிக்கணும். இந்த குறியீடுகள்லாம் சொல்லி முடித்த பிறகு அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு என்ன செய்யும், குரானுடைய ஒவ்வொரு பேஜாக போட்டு உங்களுக்கு அந்த குரான்லேருந்து ஓதி காட்டுங்க, அதை வாசிக்க விட்டு அதில் வந்து செய்வோம். என்னென்ன எப்படி சேர்க்கப்பட்டிருக்குன்னா விலைக்கு சொல்லுவோம். அப்போ புரியாத ஆளுக்கு என்ன முழுமையாக புரிந்து விடும். இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.